வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். செஞ்சுரி அடித்து கம்பேக் கொடுத்துள்ள நம்மளுடைய ஹிட்மேன். ஸோ டோட்டலாக நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட ஃபார்மை பற்றி லாஸ்ட் அப்படிங்கிறத விட அந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுலேருந்தே நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு வரப்போகுது, இவர் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாரு, டோட்டலாக டபுள் டிஜிட் ஸ்கோரே அடிக்க மாட்டேங்கிறாரு, ஸோ ரஞ்சி ட்ராஃபிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் இம்ப்ரெஸ் பண்ணல, இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தது. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற விதமாக இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டான செகண்ட் ODI மேட்ச்சில் 76 பாலில் செஞ்சுரி அடித்து தலைவன் இப்போ வேறு லெவலில் கலக்குன்னு கலக்கியிருக்கிறாரு. ஸோ ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் கொடுத்துருக்கிறாருன்னே சொல்லணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 10 பவுண்ட்ரி 7 சிக்ஸர் அப்படின்னு சொல்லி மாஸ் காட்டியிருக்கிறாரு. அவரோட செஞ்சுரி அப்படிங்கிறத ரீச் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா 95 ரன்ஸில் இருந்து 6 அடித்து தான் பார்த்தீங்கன்னா அவருடைய 32nd ODI செஞ்சுரி அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருந்தார் நம்மளுடைய ஹிட்மேன். ஸோ ரோஹித் சர்மாவோட இந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது தான் உண்மையான OG ரோஹித் சர்மாவை நம்மளால் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ODI வேர்ல்டு கப்லேயே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நீட்டாக அக்ரெசிவ் ப்ளே தான் கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாலுமே 30 பால்ஸில் 50 அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணி அந்த ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு அக்ரெசிவ் ப்ளே அப்படிங்கிறது தான் கொடுத்தாரு. அவருடைய அந்த அக்ரெசிவ் ப்ளே அப்படிங்கிறது கூட இருந்த கில்லுக்கும் ஒரு இம்பேக்ட் அண்ட் மொமெண்டம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி அவரும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் பவுண்டரிஸில் டீல் பண்ணி அவரும் அவருடைய 50 கம்ப்ளீட் பண்ணார். 2 மேட்ச்சில் கில்லும் பார்த்தீங்கன்னா 2 50 அப்படிங்கிறத போட்டு கன்சிஸ்டண்ட்டாக அங்கே இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேட்டிங் யூனிட் ஒரு டீசெண்டான ஒரு பேட்டிங் யூனிட்டாக காணப்படுது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே மாற்றுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அப்படிங்கிறது செம சூப்பராக இருக்கும்போது நம்ம நீட்டாக நம்மளுடைய கேப்பபிலிட்டியை உள்ளே கொண்டு போய் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது நல்லா இருந்தது அப்படின்னா டீம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முக்கு வரும் அப்படின்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னாவே ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஃபார்மில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க. பட் ரோஹித் சர்மா ஃபார்முக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னாலே டீம் இந்தியாவே ஒரு டைனமிக்ஸ்குள்ளே மாறின மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ODI மேட்ச் அதை ப்ரூவ் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ODIக்கும் செகண்ட் ODIக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா ஃபஸ்ட் ODIயை விட செகண்ட் ODIயில் பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்படிங்கிறத செட் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் அதை ஃபஸ்ட் ODIயை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ODIயில் ரொம்ப ஈஸியாக அவங்க ரீச் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் ரோஹித் சர்மாவோட அந்த செஞ்சுரி, ரோஹித் சர்மாவை அந்த இடத்துல அவங்க கூட இருந்த நான் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத சொல்லணும். ஃபைனலி ரோஹித் சர்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மான்ஸ்டர் இப்போ வெளியே அரைவ் ஆயிட்டார். ஒரு வெறியாட்டம் போட்ட மாதிரி தான் இன்றைக்கி ரோஹித் சர்மாவோட பேட்டிங் இருந்தது. ரோஹித் சர்மாவோட இன்றைக்கி பேட்டிங்கை நீங்கள் ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.